வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டலில் சப்பாத்தி பரோட்டாவுக்கெலாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அதே டேஸ்ட்டில் வெஜிடபிள் சால்னா எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாஃப்ட் சப்பாத்தி பரோட்டா எல்லாமே செஞ்ச வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெஜ்ஜு சால்னா பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி, கூடவே பார்த்திங்கன்னா இந்த சைஸில் உள்ள பட்டை 1, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசின்னு சொல்லுவாங்க, அதாவது பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அது கட்டாயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த குருமாவோட ஃப்ளேவர் கட்டாயம் கிடைக்கும். இது நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும், அப்போ தான் உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு மிதமான தீயில பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்தணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் காரம் இருக்காது. காரம் இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ண தக்காளி, அதாவது நான் எடுத்திருக்கிற வெங்காயம் தக்காளி அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி ஒரே சைஸில் இருக்கிறது எடுத்துருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். கரம் மசாலாவில் காரம் இருக்காது, அதனால் மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு உங்களோட கரம் மசாலாலையும் காரம் இருக்குது அப்படின்னா மிளகாய்த்தூள் அளவு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மிதமான தீயில் அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/8 டீஸ்பூன் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். திக்காக இருக்கிற தயிர், புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் எடுத்திருக்கிற காய்கறிகள்னு பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு 1, சின்ன சைஸில் உள்ள கேரட்டு, கொஞ்சம் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த காய்கறிகள் உங்களுக்கு பிடிக்குமோ, என்ன வச்சுருக்கீங்களோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. காய்கறிகளை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் மசாலாவோட வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிற அளவு நீங்கள் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 5 நிமிஷம், அதாவது ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். காய்கறிகள் குழஞ்சிடக்கூடாது, பதமாக வெந்து வரணும். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 முழு முந்திரி சேர்த்துருக்குறேன். அதை உடச்சி போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம தேங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ள நம்ம குக்கரும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகள் சுத்தமாக குழையில பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். குழஞ்சது அப்படின்னா டேஸ்ட்டே உங்களுக்கு வித்தியாசமாக ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காய் வரும் முந்திரி பருப்பு தேங்காய் இருக்கக்கு. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட வேண்டாம், ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா 2 இலை சேர்த்துருக்கிறேன். புதினா இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இதை கலந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இதை டேஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பிடிக்கல அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான ஹோட்டல் டேஸ்ட்டில் வெஜிடபிள் சால்னா, சில பேர் வெஜிடபிள் குருமான்னு கூட செய்வாங்க. இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.